மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இதுக்கப்புறம் வந்து மல்லியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போறாங்க. ஒரு கட்டத்துல ரஞ்சிதாவுக்கு பாத்தீங்கன்னா விஜய் வந்து கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்ற விஷயம் வந்து ரஞ்சிதாவுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் ரஞ்சிதா என்ன ரொம்பவே டென்ஷன் ஆக போறாங்க. என்னடா நம்ம எல்லாரும் முன்னாடியும் மாமா அவளுக்கு கிஃப்ட் கொடுக்காம தனியா கொண்டு போயிட்டு அந்த கிஃப்ட் கொடுக்குறாரு. அப்ப அவளுக்கு எப்படிப்பட்ட கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, இந்த விஷயத்த நம்ம ராஜியம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். ராஜியம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா மாமாவை கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ராஜேஸ்வரி கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா ராஜேஸ்வரி வந்து இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் கிட்ட நல்ல பேரும் வாங்கிடணும், அவனுக்கு தெரியாம இவங்களை வந்து பழியும் வாங்கணும் அப்படின்றதுதான் ராஜேஸ்வரியோட விருப்பம். சோ இதனால ரஞ்சிதா நினைச்சிட்டு இருக்காங்க நமக்காக ராஜிமா வந்து எந்த லெவல் வேணாலும் இறங்கி வருவாங்க, எதை வேணா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உண்மை இல்லைங்க. ராஜேஸ்வரி வந்து ஒரு லிமிட், இந்த லிமிட்டு கீழே நான் இறங்க மாட்டேன், நான் என் கெத்த காமிச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜேஸ்வரி இருக்காங்க. ராஜேஸ்வரியை பத்தி அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தோம் ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்யறாங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து கண்டிப்பா ரஞ்சிதா பாத்தீங்கன்னா நம்ம விஜய் கிட்ட மாட்டதான் போறாங்க. அக்கா தான் அப்படி கோத்துல செஞ்சாங்கன்னா நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு தெரியாம எத்தனை சதி வேலைகளை செஞ்சுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரஞ்சிதா கிட்ட பெரிய பிரச்சனையே பண்ண போறாங்க. அப்போ வந்து ரஞ்சிதா வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா விஜயே வந்து ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் இவங்க செய்யற இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது விஜயோட மனசுல பாத்தீங்கன்னா துளி அளவு கூட ரஞ்சிதாவுக்கு இடம் இல்லாம போயிட போகுது. உன்னை நான் நல்லவே தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் நீ சதி வேலைகளை செஞ்சிருக்க, உன் முகத்துல எனக்கு முடிக்க பிடிக்கல, தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடு, உன் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கே போயிடு அப்படின்ற அளவுக்கு விஜய் பாத்தீங்கன்னா வெறுப்பா வந்து இந்த ரஞ்சிதா மேல காமிக்க போறாங்க. அப்ப ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ரொம்பவே சைலண்டா தான் இருக்க போறாங்க. ஏன்னா விஜய் கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும், அவன் கூட இருந்து அவனை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி இருக்கிறாங்க. ராஜேஸ்வரியோட பிளானே வந்து வேற லெவலுங்க. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்காத ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரிக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. கடைசியா ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ஏமாந்துதான் போக போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து கூடிய சீக்கிரத்துல வரதான் போகுதுங்க. அது மட்டும் இல்லாம வெண்பா பாத்தீங்கன்னா இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சோ கண்டிப்பா வெண்பாவும் ஒரு நாளைக்கு எல்லா உண்மையுமே வந்து விஜய் கிட்ட சொல்லதான் போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.